அப்படின்னா தினமும் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. தேவதை, தேவதைன்னா இப்ப நமக்கு குல தெய்வம்ங்கிறது இருக்கும் எல்லாத்துக்குமே. குல தெய்வம் அப்படிங்கிறதவங்க அந்த குலத்தை காத்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும். ஆனா தேவதை அப்படிங்கிறவங்க என்னன்னு கேட்டா அம்பாள். அம்பாள் வந்து 15-15-30 திதியில பிறந்த எல்லோருக்கும் வந்து அவங்களுடைய வாழ்க்கைய வந்து காப்பாத்துறதுக்கும் அவங்களுடைய கஷ்டங்களை நீக்கி அவங்கள வந்து காக்கிறதுக்குன்னு தேவதைகள் இருக்கிறாங்க. அந்த தேவதைகளை வந்து அந்தந்த திதிக்காரங்க, இப்போ நம்ம ஏதோ ஒரு திதியில பிறந்திருப்போம், எல்லோரும் ஒவ்வொரு திதியில பிறந்திருப்போம். அந்த திதியில வந்து நீங்க பிறந்த திதி எதையும் தெரிஞ்சதுன்னா அந்த திதியில உண்டான தேவதையை நீங்க வழிபடும் போது திதி தோஷம் முழுமையாக விலகும். அந்த திதி அப்படிங்கிறது என்னன்னா விதியையே வெல்லக்கூடிய சக்தி எதுக்கு இருக்குன்னா திதிக்கு தான் இருக்குது. ஏன்னா திதி வந்துட்டு தான், திதியில இருந்து தான் எல்லாம் பிறகு ஒவ்வொன்றா வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டைமை தான் திதியா கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா. பிரதமை திதி, துவதிய திதி, இப்படி 15-15-30 திதி, அமாவாசை பௌர்ணமி உட்பட 30 திதிகள் இருக்குது இல்லையா. இப்போ இந்த திதியில எல்லாரும் ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்பாங்க. அப்ப அந்த திதியில வந்து திதியில இருந்து தான் யோகம், யோகத்துல இருந்து தான் கரணம், இப்படி ஒவ்வொன்றும் உருவாகும். அதுக்கப்புறம் வைநாசிகம், முடக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஒரு ஜாதகருடைய நற்பலன் என்ன, கெடுபலன் என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. ஆனா பேஸ் என்னன்னு கேட்டானா திதி. திதி வலியது. திதி வந்து ஒரு நாளைக்கு 24 hours இருக்கும். நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி ஆற்றல்ல 24 hours வந்து இந்த திதி இருக்கும். இப்ப நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு திதியில பிறந்திருப்போம். அப்ப அந்த திதியில வந்து இருக்கக்கூடிய தோஷம், ஏன்னா கண்டிப்பா வந்து திதி தோஷங்கிறது எல்லோருக்குமே இருக்கும். அந்த திதி தோஷத்தை விளக்குறதுக்கு நம்ம வந்து அந்த தேவியர்களை வழிபடணும். அப்ப அந்த தேவியர்களை வழிபடும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து நமக்கு காத்துட்டே இருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி அந்த அம்பா வந்து நம்மளை வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க. தேவதை வந்து பாதுகாத்துட்டே இருப்பாங்க. இப்ப தேவதையை பத்தி நம்ம பேசும்போது மெயினா நிறைய விஷயங்கள் பேசணும். ஆனா இந்த திதியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள்ல சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்க பிறந்த ஜாதகம் உங்களுக்கு தெரியல, ஆனா எனக்கும் டெய்லி நித்திய தேவதையை கும்பிடணும், என்னோட வாழ்க்கையிலும் நல்லா ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்து கடைசியில நான் கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு, தேவதை இருக்குது. அந்த தேவதையை நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்கிறது ஒரு வாழ்க்கையில ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் எல்லாமே கிடைச்சிடும், எல்லாமே வந்துடும். அந்த அஷ்டம் 8, அந்த 8 விஷயங்கள்ல ஒரு வாழ்க்கை பூர்த்தி அடையக்கூடிய எல்லா விஷயமும் அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள்ல கிடைச்சிரும். அதனாலதான் நம்ம வந்து இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்றோம். ஓகேங்களா. இப்போ இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்றது, இந்த பூஜையை எப்படி பண்றது? ஏன்னா இது வந்து பெண்களும் செய்யலாம், ஆண்களும் செய்யலாம். நீங்க பிறந்த திதி உங்களுக்கு தெரியணும். இப்போ பிரதமை திதியில பிறந்திருக்கிறீங்களா இல்ல துவதிய திதியில பிறந்திருக்கிறீங்களா அப்படிங்கறது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. உங்க ஜாதகத்துல வந்து திதி இன்னதுன்னு போட்டிருக்கோம். அதை வந்து நீங்க வந்து இதுல போடுங்க, இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்போ உங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப இந்த திதி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்ப இந்த திதியில வந்து அமாவாசை திதி, இப்ப ஒருத்தர் அமாவாசை திதியில பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேய்பிரை தசமியிலையோ, அதாவது சஷ்டி வளர்பிறை, இல்லைன்னா நீங்க ஒருவேளை தசமி தேய்பிரையில பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தசமி தேய்பிரை இல்ல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து வழிபடக்கூடிய அம்பாள் வந்து ஸ்ரீ மகா வஜ்ரேஸ்வரி. ஸ்ரீ மகா வஜ்ரேஸ்வரி. இந்த அம்பாளை, இந்த தேவதையை நீங்க தினமும் வழிபடணும்.
இப்போ இந்த அம்பாளை வந்து வழிபடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன, இப்ப நீங்க சஷ்டி திதியில வளர்பிறையில சஷ்டி திதியில பிறந்திருக்கிறீங்க, இல்ல தசமி திதியில பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்கும், அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதாவது காலேஜ்ல எல்லாத்துக்கும் பேப்பர்ஸ் ஈஸியா மூவ் ஆயிடும், உங்களுக்கு மட்டும் மூவ் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறான், அவன் நல்லா படிப்பான், எல்லாம் செய்வான், ஆனா அவன் பேப்பர் மட்டும் மூவ்மெண்ட் ஆகாது. மற்றவங்க படிக்காதவங்க பேப்பர்லாம் கூட மூவ்மெண்ட் ஆகும். என்னன்னு பார்த்தா அவன் சஷ்டி வளர்பிறையில தான் பிறந்திருக்கிறான். அந்த மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலம் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இவங்களுக்கு வந்து சிம்மம் வந்து திரிசூன்யம் ஆயிடுச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இது ஒரு எது எல்லாத்தையும் ஒரு துணிச்சலோட செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போக மாட்டாங்க. எல்லாத்தையுமே ஒரு பயந்த ஒரு நிலைமையிலே இருப்பாங்க. இந்த சஷ்டி திதியில ஆக்சுவலி சஷ்டிங்கிறது முருகருடைய திதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸா வேலை செய்யுது. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ரொம்ப குறைவா இருக்கு, அதாவது அதோடைய இது அனுகூலம் வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஸோ அவங்க வழிபட வேண்டிய நித்திய தேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீ மகா வஜ்ரேஸ்வரி. அந்த அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஃபுட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா தேனு. அம்பாளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான பூ வந்து செம்பருத்தி பூ வந்து உங்களுக்கு எனக்கு செம்பருத்தி பூனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா பார்க்கறதுக்கு ஸ்பீக்கர் மாதிரி நல்லா அழகா இருக்கும். அந்த பூவும் வச்சு தேனும் வச்சு இந்த அம்பாளை வந்து நீங்க வழிபடணும். அந்த வழிபடுறதுக்கு என்ன காயத்ரி மந்திரம்னு கேட்டீங்கன்னா ஓம் மகா வஜ்ரேஸ்வராய, ஓம் மகா வஜ்ரேஸ்வராய, வித்மஹே வஜ்ர நித்யாய தீமஹி தன்னோ நித்ய பிரஜோதயாத். அதாவது பிரபஞ்ச சக்தியை வந்து தன்வசப்படுத்துறதுக்கு கண்டிப்பா. ஏன்னா லேடிஸ், ஏன் நான் திரும்ப திரும்ப லேடிஸ்க்கு சொல்றேன் அப்படின்னா பூஜைகள் வந்து அதிகமா வீட்டுல பண்றதுக்கு உண்டான அந்த இது எல்லா அமைப்பும் வந்து லேடிஸ்க்கு அதிகம். ஸோ அவங்க வந்து இது பண்ண அவங்களும் அவங்களோட குடும்பமும் கண்டிப்பா நல்ல ஒரு மேன்மை அடையும். டெய்லியுமே ஈவினிங் ஆனா ஒரு 5 மணிக்கு விளக்கேத்துறதுங்கிறது நம்ம வீட்டுல டெய்லி பண்றதுதான். இது போக மாசத்துக்கு ஒரு நாள் நம்மளுடைய திதி தோஷத்தை விளக்குறதுக்கு இந்த பூஜை பண்ணும்போது நம்மளுடைய விதியையே வெல்லக்கூடிய ஒரு பவர் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்தது சப்தமி திதி. இப்ப நம்ம சஷ்டி பார்த்துட்டோம், தசமியும் பார்த்துட்டோம். ஆமா, அதாவது இப்போ திதி யோகம் கரணம். அதாவது இப்ப என்னன்னா திதி யோக கரணத்துல வந்து பார்த்த அந்த ஜாதகத்தை பார்த்த உடனே எப்படி பலன் சொல்றது, அதே மாதிரி கிரக சேர்க்கை. அதாவது இப்ப சூரியங்கிறாங்க, சந்திரங்கிறாங்க, செவ்வாங்கிறாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல மேடம் அப்படின்னு கூட கேக்குறீங்களா? உங்களுக்கு பேசிக்ல இருந்து நம்ம இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியலனா கூட நீங்க தாராளமா எங்க கிளாஸ்க்குள்ள வந்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். இந்த 21ஆம் தேதி, ஆமா 21ஆம் தேதி ஜூம் மீட்டிங்ல ஈவினிங் 7 மணிக்கு ஆரம்பமாகுது. ஃபீஸ் வந்து 1200 ரூபாய் தான், ஆன்லைன் வகுப்பு. இந்த உங்களுக்கு வந்து அந்த டைம்ல என்னால், ஆமா அந்த டயத்துல உங்களால பார்க்க முடியல, 7 மணிக்கு நான் வேலை விட்டு வந்துட்டு இருக்கிறேன், என்னால அந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த வகுப்புடைய வீடியோ உங்களோட
வாட்ஸ்அப்புக்கே நாங்க அனுப்பி தந்துருவோம். நீங்க நைட்டோ இல்ல மார்னிங்கோ நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அந்த 1.5 மணி நேரம் வீடியோவை நீங்க பார்த்து கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து அந்த வகுப்புல என்னெல்லாம் பாடத்திட்டங்கன்னா கிரக சேர்க்கை, அதாவது இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப வந்து சனி பகவான் இந்த நட்சத்திரத்துல போயிட்டு இருக்குது, சூரியன் இங்க இங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிரகங்களுடைய சேர்க்கை அதோட பாவத்திலிருந்து உண்டான பலன். ஒரு ஜாதகத்தை வந்து அந்த ஜாதகத்துல இருந்து யோகம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது, அதே மாதிரி அவங்களுடைய கரணம் எப்படி வேலை செய்யுது, அவங்களுடைய திதி எப்படி வேலை செய்யுது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு விபத்து, திடீர்னு துர்மரணம், திடீர் ஆயுள் பங்கம், அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துல நடக்குது இல்லையா, அந்த ஜாதகருக்கு வந்து என்னெல்லாம் பரிகார இது கொடுக்கலாம், என்ன பரிகாரம் கொடுத்து அந்த குடும்பத்தை காப்பாத்தி நம்ம கொண்டு வரலாம், இது எல்லாமே இந்த கிளாஸ்ல நம்ம சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி இந்த ஜாதகர் வந்து, அதாவது ஒரு ஜாதகர் வந்து எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த கோவிலுக்கு போகக்கூடாது, என்ன ஃபுட்டு சாப்பிடலாம், என்ன ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும், அதாவது அவங்களோட வாழ்வியல்ல அவங்க வந்து எதை செய்யலாம் செய்யக்கூடாது, ஆமா திருமணம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம வந்து இது இந்த கிளாஸ்ல வரும். இப்ப நான் சொன்ன இந்த 21ஆம் தேதி வகுப்பு. இது போக நம்ம கிட்ட என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயா, இது வந்து சௌபாகிய மணிவண்ணன் ஐயாவால எடுத்து செய்யப்படக்கூடிய ஃபவுண்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா சௌபாகிய மணிவண்ணன் ஐயா தான். அவர் வந்து பேர்லோட அடைமொழியிலேயே சௌபாகியத்தை வச்சிருக்கிற மாதிரியே வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து சௌபாகியத்தை அள்ளி தரக்கூடிய சூட்சமங்களையும் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை எல்லாம் தனக்கு மட்டும் வச்சிருக்காம மற்றவங்களுக்கு கொடுத்து மற்றவங்களுடைய வாழ்க்கையும் மேம்படுத்தணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். ஸோ இது இவர்கிட்ட என்னெல்லாம் சூட்சமங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தம், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம வாழ்க்கையவே திருப்பி போடக்கூடிய சூட்சமா அது. அதனால நம்மளோட சார்ந்தவங்களுக்கோ வந்து ஒரு திருமண பொருத்தம் பார்க்கணும், அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இவர்கிட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நல்லதா போக முடியும். இல்ல நாங்க எங்க சார் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா 10 பொருத்தம் எல்லாம் பாக்குறது கிடையாது. 10 பொருத்தம் பார்த்துட்டா போய் 2 நாள்ல போய் டைவர்ஸ்ல போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. 10 பொருத்தம் பார்த்துலாம் பண்ணா கல்யாணம் நிறைய ஏதோ 1-2 பாஸ் ஆகும், அவ்வளவுதான். பாக்கி எல்லாம் அதிகபட்சமும் ப்ராப்ளத்துல தான் வந்து முடியும். ஒண்ணு ஆயுள் பங்கம் ஏற்படும். இவர் வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் இந்த பஞ்ச அங்கங்களையும் இணைச்சு இந்த ஜாதகரும் வாழும்போது அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிற எல்லா ஆங்கிள்லயும் பார்த்துதான் ஒரு ஜாதகத்தை பிக் பண்ணுவாரு. எடுத்தா சரி இது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தியாச்சு, 10 பொருத்தத்துல 8 பொருத்தம் இருக்குப்பா, பாஸ், நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னா நிறைய கல்யாணமும் நடக்குது. உடனே டைவர்ஸுக்கு போய் நிக்குது, இல்ல குழந்தை இருக்காது, இல்லையா நோய் நொடியால பாதிக்கப்பட்டிருக்கும், இல்லையா ஆக்சிடென்ட், இல்லையா 2வது மேரேஜ், இப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஏன் இந்த 10 பொருத்தத்தை பார்த்துதான். உங்க வீட்டுல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பையன் இருக்கு, அவங்க வாழ்க்கை நல்லாகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த திதியோக காரண முறைப்படி நீங்க ஒரு ஜாதகத்தை பிக் பண்ணி அவங்களோட வாழ்க்கைய நீங்க மேம்படுத்துங்க. ஓகேங்களா? ஆமா, திதியோக கரண முறையில வந்து பாத்தீங்கன்னா எங்க சார் வந்து திருமண பொருத்தம், மருத்துவ ஜோதிடம், சுபமுகூர்த்தம் நிர்ணயம், கால நிர்ணயம், ஆயுள் வகுப்பு, இப்படி பல டாபிக்ஸ்ல நாங்க வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கிறோம். நாங்க வந்து ஏதோ வந்து 10ஓட 11 சொல்றதெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க இந்தியாவில எங்க வேணா போய் தேடிக்கோங்க, இந்த திதி யோகா கரண முறைப்படி இத்தனை சூட்சமங்களையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகுப்பு இன்னொரு பக்கம் இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா போய் கத்துக்கலாம். ஏன்னா நீங்க இந்தியால எங்க தேடினாலும் எங்ககிட்ட இருக்கக்கூடிய எங்க சார்ட் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் அளவுக்கு நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 9384422298. ஓகேங்களா?
இந்த நம்பர் தான் எல்லாமே, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், எல்லா யூபிஐ நம்பர் எல்லாமே இதுதான். இது ஒரே நம்பர் தான், நீங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஃபீஸ் இந்த ஒவ்வொரு கிளாஸுக்கும் ரொம்ப அதிகமான ஃபீஸ் எல்லாம் கிடையாது, வெறும் 1200 தான். ஒரு 3 பேர் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா இந்த 1200 காலி ஆயிடும். ஆனா நீங்க இந்த 1200 கிடைக்கிற பொக்கிஷங்கிறது உங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய சார்ந்தவங்களுடைய வாழ்க்கையே மேம்படுத்தும். இப்ப நம்ம வாழ்க்கை நமக்காக மட்டுமே வாழ போறது இல்லையே, நம்ம அடுத்தவங்களுக்கும் சேர்ந்து தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நீங்களே ஒரு நாள் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே என்ன, என் பையன் இது பண்றான், என் வீட்டுக்காரர் இப்படி இதைத்தான் திதி யோக காரணம். ஜோசியம் தெரியணுங்கிற தேவையே இல்லை. உங்களுக்கு வந்து மனுஷங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உண்டான மைண்ட் செட் இருந்தாலே தாராளம். அதாவது என்னன்னா, இப்ப தமிழ் பேசுறதுக்கு தெரிஞ்சாலே போதும். தமிழ் பேச நம்ம பேசினா புரிஞ்சுக்கிற அளவுக்கு உண்டான அறிவு இருந்தாலே ஏன்னா இந்த கிளாஸ் வந்து தமிழ்ல தான் நடக்கும். ஃபியூச்சர்ல நாங்க பிளான் பண்ணியிருக்கிறோம், மற்ற லாங்குவேஜ்லயும் சொல்லி கொடுக்குறோம். ஆமா கண்டிப்பா ரெடியா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா நாங்க இப்ப நானுமே வந்து சாரோட மூத்த மாணவி தான். இதே மாதிரி என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தரா வந்து உங்களோட இந்த ஜோதிட ரகசிய சேனல்லையும் வருவாங்க. ஏன்னா இப்ப நீங்க நாளைக்கு திதி யோக காரணம் இதுல அக்யூரேட்டா, சரி திதி யோக காரணத்துல விட்டுருங்க, எனக்கு திதினா என்ன தெரியாது, யோகனா காரணம்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா ஆகணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்தா போதும். அது இருக்குது அப்படின்னா நீங்க தாராளமா இந்த வகுப்புக்கு வாங்க. வந்தீங்கன்னா உங்களை நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து வாழ்க்கையில எப்படி பண்ணணும், எதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் நாங்க சொல்லி நாங்க நேர்படுத்தி கொடுப்போம் கண்டிப்பா. ஆமா, அதாவது இப்ப என்னன்னா, இப்ப இந்த நாங்க சொன்னோம் இல்லையா, திதி யோக காரணம் இந்த முறைப்படிதான் ஜாதகம் பாக்குறோம்னு. இப்ப நீங்க வந்து திருக்கணித பஞ்சாங்கம் இல்லைன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு 2 பஞ்சாங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல எழுதுனது வாக்கிய பஞ்சாங்கமாகவும் அதை திருத்தி எழுதப்பட்டதுனால திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறதும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பஞ்சாங்கத்தை அப்ரூவல் பண்ணது, அதாவது இந்தியன் கவர்மெண்டால அப்ரூவல் ஆனது திருக்கணித பஞ்சாங்கம் தான். ஸோ அதைத்தான் வந்து சாஃப்ட்வேரு இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்ல, அதாவது நோட்ஸ்ல எல்லாம் வந்து வர்றது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் தான் வரும். எங்களோட முறையும் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில கணக்கெடுத்தப்பட்ட சாஃப்ட்வேர் எங்க ஐயாவாலேயே வந்து பில்டு பண்ணது. இது வேற யாருக்கும் இது கிடையாது. அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க அதை எங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அது வந்து அதுவும் அதே தான் 1200 ரூபாய். நீங்க வந்து போன்லயே இந்த சாஃப்ட்வேர் வரும். இந்த சாஃப்ட்வேரை நீங்க போன்லயே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்க வந்து எத்தனை ஜாதகம் வேணாலும் உங்களோட சார்ந்தவங்க டெய்லி உள்ள ஜாதகம், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, இப்ப திதி யோக கரணம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பலாபலன்கள், முடக்கு, வைநாசிகம், அது மாதிரி ராகுகாலம், யமகண்டம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அதுல வரும். அந்த சாஃப்ட்வேர்ல வந்து தசா இருப்பு, அந்தரம், இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே என்னெல்லாம் பலன் சொல்லணுமோ அது அத்தனையும் உங்களுக்கு அதுல தெரிய வரும். ஓகேங்களா? இப்ப வந்து சிவதூதி நித்யா அது இல்லாமல் மாந்திரிகம் இதெல்லாம் வந்து நல்லா கை தேர்ந்தவர்கள்.